கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நம்முடைய பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது உங்களிடத்தில் பேசவிருக்கக்கூடிய மருத்துவர் அவர்கள் பேசினார்கள். அப்பொழுது குழந்தைகளிடத்தில் நெருக்கமாக சில கேள்விகளை கேட்டார்கள். அந்த கேள்வியின் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த பதில்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய பதில்களாக அமைந்திருந்தது. அதிர்ச்சியூட்டக்கூடிய பதில்களாக அமைந்திருந்தது. குழந்தைகளுடைய உளவியல் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்பதை உள்வாங்கிய அவர்கள் இது தொடர்பாக பெற்றோர்களிடத்தில் பேச வேண்டும். குழந்தைகளுடைய உளவியல் எந்த அளவிற்கு மாற்றமடைந்திருக்கிறது, அது சம்பந்தமாக தாய்மார்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் குழந்தைகளுடைய உளவியல் நவீன இந்த யுகத்தில் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது, யாரால் மாற்றப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் உங்களிடத்தில் மிக தெளிவாக எடுத்துரைப்பதற்காக வேண்டி அவர்களோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்காக வேண்டித்தான் நம்முடைய பள்ளியினுடைய அழைப்பை ஏற்றி நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மனநல ஆய்வாளர், பெங்களூரில் இருக்கக்கூடிய நிம்ஹான்ஸ் மருத்துவமனையில் கல்வி பயின்ற மிகச்சிறந்த ஆய்வாளர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கூட அவர்களை அழைத்து அதற்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவர்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆய்வாளர் தற்பொழுது உங்களுக்கு முன்னால் குழந்தைகளுடைய உளவியலை குறித்து அவர்களோடு நீங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். தாய்மார்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மிகச் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு சிறப்பு விருந்தினரை உங்களிடத்தில் பேசுவதற்காக வேண்டி அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் தெரிகிறேண்ணா? அது வேண்டாம். இப்போ தெரிகிறேண்ணா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ப்ரோக்ராம் மிகவும் இந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈடுபாடோடு இருந்த டைம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட வெள்ளிக்கிழமை ஈவினிங்கை ஸ்கூலில் போய் என்ன தான் பேச வராருன்னு கேட்போம் அப்படின்னு கிளம்பி வந்ததுக்கும் ரொம்ப நன்றி. இங்கே யாரெல்லாம் டீச்சர்ஸ் இருக்கீங்க, டீச்சர்ஸ் கேன் ஜஸ்ட் ஷோ யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ நீங்கள் டீச்சர்ஸ் கீழே போட்டுருங்க. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ், ஓகே. 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ், ஓகே. இவங்க இல்லாமல் வேறு யார் இருக்கீங்களா? கொஞ்சம் பேர் கை தூக்குது இல்லை? நீங்களாம் யார் ஜஸ்ட் டைம் பாஸ் வந்திருக்கீங்களா? சாரி, 9th பாய்ஸ். ஸோ நாங்கள் 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸை பார்த்தோம், 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸை பார்த்தோம். அதனால தான் அவங்கள கை தூக்க சொன்னேன். மற்ற 9th பாய்ஸையும் 8th கேர்ள்ஸையும் நாங்கள் பார்க்கல, அதாவது தனிப்பட்ட முறையில் நாங்கள் பார்க்கல. என்னென்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க? பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? ஓகே, ஆமாம், இது பேரண்ட்ஸ் மீட்டிங். வேறு என்னென்னு சொன்னாங்க? யார் என்ன வேணாலும் பேசலாம். அடுத்த ஒரு 1 மணி நேரம் நான் தான் பேச போகிறேன். ஓகே, சரி. இன்னொரு ஹேண்ட் மைக் இருந்தாலும் பாஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக சொன்னாங்க. கை தட்டுங்க ப்ளீஸ் அவங்களுக்கு. இப்போ குழந்தை வளர்த்தது நீங்கள், குழந்தை பெற்றுக்கிட்டது நீங்கள், ஸ்கூல் படிக்கிறது டைம் ஸ்கூலு. நான் என்ன சொல்லிட போகிறேன்?
அதை கேட்கலான்னு தான் வந்திருக்கீங்க. இது மொத்த ப்ரோக்ராமும் வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? இல்லை சார் நான் சும்மா வந்தேன் அப்படி இது இருக்குது, இல்லை நான் வேறு எதிர்பார்த்து வந்திருக்கேன், இதை எதிர்பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கு. சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைய எப்படி வளர்க்குறது, ஆஸ் எ பேரண்ட்டாக நாங்கள் என்ன செய்கிறது என்ன செய்ய வேண்டாம் அப்படின்றத பற்றி ஒரு மனநல நிபுணர் சொல்கிறத கேட்குறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? இது இல்லாமல் வேறு யாராவது எதிர்பார்த்து வந்திருக்கீங்களா? சார் நான் இதை எதிர்பார்த்து வந்திருக்கேன் அப்படி எதுவும் இருக்கா, இதை பற்றி சொல்லுவீங்களா? அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயோ எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில் நம்ம அது என்னன்னு பேசுவோம். யார் என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்குறதுக்கு சங்கடமாக இருந்ததுன்னா துண்டு சீட்டில் எழுதி அனுப்பிச்சி கூட விடுங்க, வீல் ரீடு. இது மொத்தமாக வந்து என்ன ப்ரோக்ராம்னு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவர்களுக்கான மனநல சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம் சார். ஆமாம் போதும் முன்னாடி போங்க. ஆகுதா? இதை வந்து நான் தனியாக சொல்லலை, இந்தியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு வந்து நிறைய மனநல ரீதியான பிரச்சனைகள் வருது, அதை வந்து ஏதாவது இன்ஸ்டிடியூஷனுக்கு கீழே அதை அட்ரஸ் பண்ணிட்டோம்னா அது பெருசாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன் சொல்கிறது ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா ஏதாவது ரிலீஜியஸ் ஒரு மசூதிக்குள்ளேயோ ஒரு சர்ச்சுக்குள்ளேயோ வச்சு அதை பண்ணுனா அது வந்து பெருசாக வந்து தொந்தரவாக மாறாதுன்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். உங்கள் மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து சைலண்டில் போட்டுக்கோங்க. யாரெல்லாம் வீடியோ எடுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் போய் கடைசி வரைக்கும் அதை பார்க்க போகிறது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் வீடியோலாம் எடுக்க வேண்டாம். வீடியோ ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வீடியோ ஆக்சஸ் கொடுங்க எல்லாருக்கும், என்ன பேசணுமோன்றதை அதை கொடுக்க சொல்கிறோம். நீங்கள் இங்கே கவனிங்க, அப்புறமா வீடியோ எடுத்துக்கலாம். இல்லை என்ன கேள்வினாலும் திருப்ப கேளுங்க, நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஃபோன்லாம் சைலண்டில் போட்டுடலாம். கடைசியில் அந்த ஃபோனில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். குழந்தை வளர்க்குறதுல வந்து 3 முக்கியமான ஆட்கள் சொல்கிறாங்க. அதாவது அவங்க மனசு நல்லா இருக்கணுமா இல்லையான்றதை முடிவு பண்ணுறது அவங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பேரண்ட்ஸ். இந்த கான்டெக்ஸ்டில் நான் பேரண்ட்ஸும் வச்சுக்கிறேன். இன்னொன்று யார் கேர்டேக்கரோ அவங்களும். இப்போ நிறைய குழந்தைகள் நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, தாத்தா பாட்டிகிட்ட வளர்கிறாங்க, சித்திகிட்ட வளர்கிறாங்க, அத்தைகிட்ட வளர்கிறாங்க. இன்டர் ஃபேமிலியில் நாங்கள் எங்கள் அக்காட்ட கொடுத்துருக்கோம், தங்கச்சிட்ட கொடுத்துருக்கோம். அப்படி யார் அந்த குழந்தைய பிரதானமாக பார்த்துக்கிறாங்களோ அவங்க முதல் பங்கு வகிக்கிறாங்க. ரெண்டாவது டீச்சர்ஸ்னால் அவங்க எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் டைம் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ். மூணாவது ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஃப், அவங்களேவும் தான் அவங்க தலையெழுத்தை தீர்மானிச்சுக்கணும். இந்த 3 பேரும் சேர்ந்தாதான் அந்த குழந்தை எதை நோக்கி போகுதுன்றது அந்த குழந்தைக்கே தெரியும். இதன் அடிப்படையில் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம்ன்றது இது தான். நான் உங்ககிட்ட கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மனசு அப்படின்றது எங்கே இருக்குது? இது எல்லோரும் சோகமாக உட்காந்துருக்காதீங்க, ஏதாவது பேசினா தான் கொஞ்சம் நல்லா. மனசு அப்படின்றது எங்கே இருக்குது? யார் என்ன வேணாலும் பேசலாம், காடை மேடின்னு என்ன வேணாலும் பேசலாம். 1 மணி நேரம் இப்படி தான் இருக்கு போகுது. ஹார்ட் இல்லை, வேறு அதுதான். மைண்டு தான் எங்கேன்னு கேட்குறேன். அதுதான் எங்கே இருக்குது? உடம்புல எங்கே இருக்குது? இப்போ கிட்னினா எங்கே இருக்குது தெரியும், கண்ணு தெரியும், மூளை தெரியும், முடி தெரியும். ஒன்லி பிரெயினா? ஓகே, வெரி குட். சிந்தனை சிந்தனை திங்க் பண்ணுறது ட்ரான்ஸ்லேஷன் தான். இது தமிழ், அது இங்கிலீஷு. வேறு மனசு எதால் ஆனது? மனசு எங்கே இருக்குது? ஃபீலிங்ஸ். சிந்தனை வெரி குட், ஃபீலிங்ஸ் வெரி குட். ஃபீலிங்ஸ்னால் உணர்ச்சி. இன்னும் ஒன்று, இப்போ நான் வந்து போய் வெளியே போய் பிரியாணி சாப்பிடுவோன்னு போகிறேன். இப்போ இதில் மனசுன்றது எது? அதுதான் சிந்தனைன்னு சொல்லிட்டோம்ல. இப்போ சிந்தனை 1 கரெக்டு, ஃபீலிங்ஸ் 2 கரெக்டு. இன்னும் 1 ஆர்வம். வேறு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸா? கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டீங்க, ரொம்ப பக்கத்தில். ஆசையா? ஆசை, விரும்பி இல்லை சொல்லிட்டாங்க. திங்கிங்லாம் சொல்லிட்டாங்க. திங்கிங் முடிஞ்சு, ஃபீலிங்ஸ் முடிஞ்சு. இன்னும் ஒன்று இருக்குது. நான் க்ளூ கொடுக்கட்டுமா? வெளியிலேருந்து பார்த்தா தெரியும். அதுதான் என்னதுன்னு கேட்குறேன்.
சென்சிட்டிவா? தொண்டையா? மைக்கா? எக்ஸ்பிரஷன் வேறு கிட்டத்தட்ட ரொம்ப இன்னும் ரொம்ப நெருங்கிட்டீங்க. ஒரு ரொம்ப ஜஸ்டில் தான் இருக்கீங்க. இமோஷன் சொல்லிட்டேன். ஃபீலிங்ஸ் இமோஷன் ரெண்டும் ஒன்று தான். அப்பீரன்ஸ், ஸ்மைல். ஸ்மைலு வெரி எக்ஸாம்பிள் ஆஃப் தட். மூணாவது வந்து நடத்தை, பிஹேவியர். ஸோ சிந்தனை, உணர்ச்சி, நடத்தை, இது மூணும் சேர்ந்தது தான் மனசு. இது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது பிரெயினோட வேலை. பிரெயினில் நிறைய கெமிக்கல்லாம் இருக்குது, அதோட வேலை. அது ஒரு சைடு. இப்போ கேள்வி வந்து நம்ம குழந்தைக்கு மனசு இருக்கா, அதுதான் கேள்வி. இருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இல்லைன்னு சொல்கிறோம். இருக்குன்னு சொல்கிறவங்க தப்பு கை. சரி, இல்லைன்னு சொல்கிற ஆளுக்கார அதெல்லாம் இல்லை சார், பீஸை கட்டியாச்சு பேசாமல் படிக்க வேண்டியதானே, கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லைன்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களை வந்து மீட் பண்ணோம். 8th ஸ்டாண்டர்ட் பாய்ஸையும் 9th ஸ்டாண்டர்ட் கேர்ள்ஸையும் மீட் பண்ணி ஒரு சில கேள்விகள் கேட்டோம். அதோட சாம்பிளை பார்க்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி நோ ஃபோட்டோஸ். நாங்கள் யார் எழுதுனாங்கன்னு பேரை ரிவீல் பண்ணலை. அதில் எழுதியிருக்கிற கண்டென்ட் வந்து சென்சிட்டிவாக இருந்ததுன்னா ஐ ரெக்வெஸ்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மனசுக்குள்ளே வச்சுருக்கோங்க, எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே. நாங்கள் முதல் கேள்வி என்ன கேட்டோம் நான் சொல்கிறேன், அப்புறம் பார்ப்போம். நாங்கள் வந்துட்டு என்ன கேட்டோம் அப்படின்னா, நீ ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிற சார். முந்தின ஸ்லைடுக்கு போயிருங்க ஒரு நிமிஷம். இல்லை முன்னாடி, எல்லாத்துக்கும் முன்னாடி போயிருங்க. நான் சொல்லிடுறேன் என்னென்ன கேள்வி கேட்டோன்னா, உன் ஃப்யூச்சரில் என்ன ஆக போகிற, பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன. எதுக்கு சார் 2 பிளான் கேட்டுருங்க, என் பிள்ளை ஒரு பிளான் பத்தாதா அப்படின்னா, நிறைய பிள்ளை வந்து பிடிச்சா ஒரே பிடிச்சா புளியங்கப்பானா ஆனா டாக்டர் தான் அவன், இப்போ ஆனா கலெக்டர் தான் அவன். எத்தனை பேர் தான் கலெக்டர் ஆகுறது, எத்தனை பேர் தான் டாக்டர், மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ அப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவாக க்ரியேட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் என்ன கேட்டோம்னா 2 பிளான் கேட்டோம். ஆப்ஷன் ஏ என்ன, ஆப்ஷன் பி என்ன. இப்போ கடைக்கு போகிறோம், பிரியாணி தான் வேணும்னு கேட்குறோம், எங்கள் காலி ஆயிடுச்சுன்னு சரி பரோட்டா கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டுக்கணும்ல. ஸோ அதை க்ரியேட் பண்ணுன்றதுக்காக வி ஆஸ் பிளான் ஏ பிளான் பி. அதில் நிறைய பேர் பிளான் பி எழுதலை. அதுக்கு அந்த கதைக்கு அப்புறம் நான் வரேன். அடுத்த கேள்வி என்ன கேட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கவும் பிடிக்காது. மொட்டைக்கட்டையாக தான் கேட்டோம். சாப்பாட்டில்னு இல்லை, ஆட்கள்னு கிடையாது, டீச்சர்னு கிடையாது, சப்ஜெக்ட்னு கிடையாது. மொட்டைக்கட்டையாக உனக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது. அடுத்து என்ன கேள்வி கேட்டோம்னா, நீ சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்வே, சோகமாக இருந்தால் என்ன செய்வே. இந்த ஸ்கூல்லே பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயம் என்ன. கடைசி இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, யார்கிட்டையுமே நம்ம பேர் எழுதாத அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு சில பிள்ளைய ரொம்ப ஆர்வப்பட்டு பேர் செக்ஷன்லாம் எழுதிருச்சுங்க. நெக்ஸ்ட், நான் இங்கே காட்டுறது யார் பேரையும் காட்டல. நெக்ஸ்ட், ஸ்மார்ட்டான டீச்சர்ஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் வச்சுலாம் கண்டுபிடிச்சி எதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து நல்லா இருக்காது. டோன்ட் டூ தட். நல்ல இதில் வந்து ஒரு குழந்தை வாட் யூ வாண்ட் டு பிகம் இன் ஃபியூச்சர், இன்ஜினியர், டீச்சரு. வாட் யூ லைக் ஆர் டிஸ்லைக். பிடிக்கிறது வந்து பிடி பீரியட் பிடிக்கும், சிலம்பம் பிடிக்கும், அம்மா அப்பா அனிமல்ஸ்லாம் பிடிக்கும். நியாயமான ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குழந்தை, நல்ல குழந்தை. பிடிக்காது என்ன, எக்ஸாம் பிடிக்காது, படிக்க பிடிக்காது, ஹோம் ஒர்க்கு பிடிக்காது, ஸ்கூலு பிடிக்காது. உனக்கு என்ன பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் எழுதியிருக்கேன், எனக்கு BMW காரில் வந்து ஒரு வாட்டி ரைடு போகணும். BMWனா ஒரு உயர் ரக கார். குரான் படித்தா எனக்கு மனசுக்கு நல்லா இருக்குது, தொழுகை பண்ணால் மனசுக்கு நல்லா இருக்குது, அதெல்லாம் பண்ணால் எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு எழுதியிருக்கான். ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் இல்லையா. வாட்ஸ் மேக் யூ சேட், உனக்கு என்ன பண்ணாடா சோகமாக இருக்குன்னு கேட்டால், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது. இது வந்து நாங்கள் மத்தியானம் தானே சார் வந்தோம், மத்தியானமாக தான் இதை கேட்குறோம். நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது, அதை நினச்சி எனக்கு சோகமாக இருக்குது. சரி, ஒரு நியாயமான ஒரு ஃபீலிங் தான். உன் ஸ்கூலில் வந்து எது வந்து உன் ஸ்கூலில் வந்து உன்னோட மூடை அஃபெக்ட் பண்ணுது. வாட் அஃபெக்ட்ஸ் யுவர் மூட் இன் ஸ்கூல். நீ ஸ்கூலில் இருக்கிற, உனக்கு எது வந்து உன் மூடை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டால், அது மறுபடியும் எக்ஸாமு, ஸ்டடி, ஃபிசிக்ஸு, பயாலஜி பீரியட். ஃபிசிக்ஸ் டீச்சர், பயாலஜி டீச்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இல்லை எதிர்க்காதீங்க ப்ளீஸ். அடுத்தது வந்து அது வந்து இட்ஸ் அ கதை, அது வேறு, நமக்கு இங்கே தேவையில்லை. இது இன்னொரு பைதவே, இது வந்து பையன், அது வரைக்கும் நான் சொல்லலாம். பையனா பொண்ணான்னு நான் சொல்லலாம். இது வந்து பையன், பசங்க ரெஸ்பான்ஸ், பொண்ணுங்க ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் வரேன். ரெண்டுத்துலேயுமே ஒரு 2 இல்லை 3 பார்ப்போம். எனக்கு வந்து பிஸ்னஸ் ஓனர் ஆகணும், எனக்கு வந்து எங்கள் அம்மாவை பிடிக்கும், கபடி பிடிக்கும், பிரியாணி பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்காதுன்னு கேட்டால் அந்த பையன் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா,
மை மாம் வாஸ் வெரி சேட், ஐ டோன்ட் லைக். எங்கள் அம்மா சோகமாக இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு நியாயமான. இப்போ இந்த பிள்ளை மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு வரும், எதையுமே கவனிக்காமல் ஆன்னு உட்காந்துருக்கும். இந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லும், எது கவனிக்க மாட்டேன்னு சொல்கிறோம். நான் என்ன செய்கிறேன், எங்கள் அம்மா ஏன் சோகமாக இருந்துன்னு உட்காந்து யோசிச்சுட்டு. இந்த பிரச்சனை புரியுதா, இந்த முக்கோண பிரச்சனையை புரியுதா? ஓகே. இப்போ அந்த அம்மா ஏன் சோகமாக இருந்தது அவங்க அம்மாட்ட போய் கேட்டால் தெரியும். இங்கே அதோட நோக்கம் இல்லை. ஐ டோன்ட் லைக் ஹாக்கி, அது வெரி சிம்பிள், ஏதோ ஸ்போர்ட்ஸ் பிடிக்கல. ஐ டோன்ட் லைக் ஒயிட் ரைஸ், சாதம் பிடிக்காது. அது நம்ம டார்கெட் கிடையாது, அப்புறம் பார்த்துக்கலாம். கபடி விளாண்டா பிடிக்கும், கிரிக்கெட் விளாண்டா பிடிக்கும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா பிடிக்கும், பிரியாணி சாப்பிட்டா பிடிக்கும். சோகமாக இருந்து மேக்ஸ் ஹோம்ஒர்க் பிடிக்காது, ஒயிட் ரைஸ் சாப்பிட பிடிக்காது. அப்புறம் என்னமோ எழுதியிருக்கான், எனக்கு அது புரியல. யூனிட் டெஸ்ட், ரொம்ப நன்றி. யூனிட் டெஸ்ட். இப்படி ஸ்கூலில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, என் டீச்சர் வந்து என் அடிக்கிறாங்க. வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் பிடி பீரியட் விடுறாங்க. அப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பயாலஜி சார் வந்து என்னை அடிக்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்கேன். மேனேஜ்மெண்ட், ஐ ரெக்வெஸ்ட் நோ ஆக்ஷன் ஷுட் பி டேக். இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குழந்தை வளர்க்குறதுலேருந்து நான் முதல்ல சொன்ன டயக்ராம் என்ன அப்படின்னா, குழந்தை வளர்க்குறதுல 3 பேர் முக்கியமான ஆட்கள். ஒன்று பேரண்ட்ஸு, இன்னொன்று டீச்சர்ஸு, 3வது முக்கிய புள்ளி அந்த குழந்தையே. ஸோ அதனால் வி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். இதில் வந்து நான் 2வது பாயிண்ட் மட்டும் இல்லை, ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்தே படிக்கிறேன். உனக்கு என்னடா ஸ்கூலில் பிரச்சனை அப்படின்னா, ஹோம்ஒர்க்கு, எக்ஸாமு, பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாமே எனக்கு பிடிக்காது. ஸ்கூலில் இருக்கிற எல்லாமே எனக்கு பிடிக்காது. அந்த பாயிண்ட்டை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கேட்குறேன், ஏன்டா அப்படி எழுதியிருக்கேன்? எல்லாமே சார், இருக்கிற மரம் கூட எனக்கு பிடிக்காது சார். மரம் பிடிக்காது, போஸ்ட்டு பிடிக்காது, அசம்பிளி பிடிக்காது. சரிடா அப்படின்னு. அவன் என்ன மூடில் இருந்தானோ பாவம் எழுதுகிறப்பா. எல்லாருமே வந்து இந்த பசங்க எல்லாருமே இது என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற பூரா பிடி பீரியடை தூக்கிடுறாங்க சார். எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஐ ரெக்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட் டு கீப் ஒன் பிடி பீரியட் அட்லீஸ்ட் வாரத்தில் 2-3 நாட்களாவது வச்சுருங்க. இல்லை கவர்மெண்ட்டும் இப்போ அதை நோக்கி தான் வருது. சாயங்காலம் ஒரு மணி நேரம் விளையாட விட்டு டயர்டாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுங்க, அந்த மாதிரி தான் பிளான் வர்றாங்க. தட் இஸ் சம்திங். இது வந்து வி ஆர் கோயிங் டு ஒரு கேர்ளோட ரெஸ்பான்ஸ். இது வந்து அகெயின் சென்சிட்டிவ் டாபிக். இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அந்த பொண்ணு என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, வாட் இஸ் யுவர் பிளான் ஏ? பிளான் ஏ தூக்கு போட்டு சாகணும். நீங்கள் எல்லாம் உசுன்ற மாதிரி தான் எனக்கும் திக்குன்னு இருந்தது. இது என்னது இதை நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. பிளான் பி என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நியூராலஜிஸ்ட் ஆகணும், எனக்கு வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், நல்ல ஒரு ஃபேமிலி மேன் ஆகணும் அப்படின்லாம் எழுதினாங்க. சரிடா இதெல்லாம் எழுதியிருக்கே, ஏன்டா மேலே அதை எழுதியிருக்கே அப்படின்னு கேட்டால், இல்லை சார் எனக்கு அப்பப்போ அப்படி தோணுது, என்னன்னு தெரில. சரி யார்ட்டையும் அதை பற்றி சொன்னியா அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மாவும் அதைத்தான் சொல்லுது. இது வந்து கேட்கறதுக்கு சிரிப்பாக இருந்தாலும், அது அந்த பிள்ளையை வந்து அன்றாட வாழ்க்கையில் அது எவ்வளோ சிரமப்படும்ன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தா புரியும். அது அந்த வார்த்தையை தெரிஞ்சு பேசுதா, தெரியாமல் பேசுதா, அந்த வார்த்தையோட கணம் புரிஞ்சு பேசுதான்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்னத்தையாவது போகிற போக்கில் என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடும், அது காதில் வாங்கி வச்சுக்குது. இங்கே வந்து ரேண்டமாக பேப்பர் கொடுக்குறோம். நான் நோண்டிலாம் கூட கேள்வி கேட்கல, தெரியும் 300 பேரை சேர்ந்து பார்க்குறோம். நாங்கள் 3-4 பேர் தான் பார்த்தோம். பிளான் ஏன்னு கேட்டால் இப்படி எழுதினோடனே திக்குன்னு இருக்குது, நெஞ்சே வலிக்குது பார்க்குறப்போ. அதுக்கடுத்து மற்றதெல்லாம் கேட்டால் கரெக்டாக எழுது, எனக்கு வந்து இதெல்லாம் ஆகணும் அதெல்லாம் செய்யணும்னு சொல்லுது. இங்கே தான் நம்ம பிரச்சனைக்கு உண்டான டைட்டில் வருது. உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, எனக்கு அம்மா அப்பா பிடிக்கும், இன்ஸ்டாகிராம் பிடிக்கும், என்னோடய பிரதர்ஸை பிடிக்கும், அப்புறம் அது ஐ சென்சார் இட். அப்புறம் வந்து டிஸ்லைக் பிடிக்காதுன்னா மறுபடியும் ஸ்கூல் பிடிக்காது, இது பிடிக்காது, அது பிடிக்காது, அப்படி பிடிக்காது. வாட் அஃபெக்ட்ஸ் யுவர் மூட் அப்படின்னா, கேம்ஸ் பீரியட் இல்லை, அதை மட்டும் வந்து அதிகப்படுத்துங்க, அப்புறம் வில் குவிட் இட். இப்போ நம்ம கான்டெக்ஸ்ட்டுக்கு வருவோம். இப்படியெல்லாம் எழுதுவாங்கன்னு எதிர்பார்த்தது யார்? இதெல்லாம் நான் எதிர்பார்த்தேன் சார். ஆமாம், ஒன்றும் புதுசு இல்லையே, ஒன்றும் வியப்பாலாம் இல்லையே, உங்களுக்கு ஒரு வியப்பா இல்லை. சரி, வியப்பாக இருக்குது அப்படின்றவங்க யார்? என் பிள்ளையா, என் கூட படிக்கிற பிள்ளையெல்லாம் எப்படி எழுது அப்படின்றது. நடுவில் உங்களுக்குலாம் எப்படி இருக்குது எனக்கு புரியலையே. ஓகே, கீழே போட்டுருங்க. நான் வந்து இந்த பேப்பரை கொண்டு போய் மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணுறேன். ஐ டிஸ்க்ளோஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் அவங்க என்ன சொன்னாங்க.
இவங்க எல்லாம் இவ்வளோ எழுதுவாங்கன்னே நாங்கள் நினைக்கலையே சார், எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாலாம் இருக்குது. இது எனக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, பெருவாரியாக நம்ம எல்லோரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இன்னும் இல்லை, ஒரு பெரிய கேப்பில் தான் ஓடிட்டுருக்கு அப்படின்றது எனக்கு புரியுது. இதுலேருந்து நான் ஐம் டேக்கிங் ஆஸ் எ லெசன். இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதுங்க என்ன நினைக்கிது நமக்கு புரியுது இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோன்னு அதுக்கு புரியுறது இல்லை, நம்ம ரெண்டு பேரும் நினைக்கிறோம்ன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியுறது இல்லை. இது நடுவில் ஒரு 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 போராட்ட காலமாக தான் இதுக்கு நடுவில் தான் படிப்பும் ஓடிட்டுருக்கு அப்படின்றது இதுலேருந்து இருக்கிற இம்ப்ரெஷன். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி மனசுன்றது இந்த சிந்தனை, நடத்தை, உணர்ச்சி சேர்ந்தப்பட்டது. சரி, இது ஏன் ஸ்கூலில் பண்ணணும், அவன் வளர்ந்து வெளியே பெரிய ஆளானதுக்கப்புறம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனநல ரீதியான தொந்தரவுகள் ஆரம்பிக்கிற வயசு இந்த விடலை பருவ வயசுகள், ஒரு டீனேஜ். அந்த 12, 13 வயசுலேருந்து ஒரு 19, 20 வயசுக்குள்ளே என்னென்ன நடக்குதோ அதோட விளைவுகள் தான் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் மனநல தொந்தரவாக மாட்டுதுன்றது நான் சொல்லலை. பல ஆராய்ச்சி முடிவுகள் அக்ராஸ் வேர்ல்டு, உலகம் முழுவதும் பண்ணப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகள் அதை தான் சொல்லுது. அதனால் ஸ்கூலில் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்போட, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஒத்துழைப்போட பசங்கள்கிட்ட போய் நம்ம பேசுகிறது இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல்லாக அப்படின்னா கட்டாயமாக இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். இந்த கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ இதெல்லாம் படிச்சிட்டோம் இல்லையா, நம்ம பிள்ளைக்கு மன ரீதியாக தொந்தரவு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன தோணுது? வாய்ப்பு இல்லையா? இருக்கு. வராமல் இருக்க என்ன செய்ய அப்படின்றத பற்றி தான் இதை பேச போகிறோம். வராமல் இருக்க என்ன செய்யன்றதுக்காக தான் இந்த பாடு ஃபுல்லாக. ஓகே, ஏன்னா ஒரு பழைய டைலாக் தான், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வரும் முன்னாடி காத்துக்கிறது நல்லது, முத்தை விட்டுட்டு ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில் தான் எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி அதை என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்றதுக்காக தான் இதை பேசுகிறோம். இந்தியாவில் இருக்க ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, 100ல் 12லேருந்து ஒரு 25 குழந்தைகளுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 10ல் ஒரு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வகையான மனநல தொந்தரவோடு தான் அந்த பிள்ளை வருது அப்படின்னு சொல்கிறேன். சார், மனநல தொந்தரவு அப்போ என் பிள்ளைய மெண்டன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சில பிள்ளை சுபாவத்திலேயே சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பாங்க, யார்ட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க. ஒரு சில பிள்ளை எதுக்கு எடுத்தாலும் இப்போ எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கும், எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருக்கும். எப்போ மனநல தொந்தரவுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பிள்ளையோட நடத்தை ரீதியாக, இல்லை யார் ஒருவர் அவங்களோட நடத்தை ரீதியாக அவங்களுக்கோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா தான் அது மனநல தொந்தரவுன்னு சொல்லணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நானும் என் ஃப்ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டோம். நான் வீட்டில் போய் இருக்கிற கண்ணாடி, கதவு, டிவி எல்லாத்தையும் உடைக்கிறேன். என்னை சுற்றி இருக்கிற ஆளுக்கு ஏற்படுற பாதிப்பு. நம்ம உட்காந்துட்டு என் பையன் பெரிய வீரன், எல்லாத்தையும் உடைப்பான்னு அதை பாராட்டலாம் கூடாது. தட் இஸ் ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர். நான் என்ன பண்ணுறேன், என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசலை, நான் உட்காந்து கையில் பூரா கோடாக போட்டுக்கிறேன், வளைச்சி ஒரு பிளேட் எடுத்து கோடாக போட்டு வச்சுக்கிறேன், என்னையை நானே காயப்படுத்திக்கிறேன். திஸ் இஸ் ப்ராப்ளமேட்டிக். இது சரியாகுமா? இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாளானா சரியாயிரும், நேரமானா சரி. இல்லை, அந்த பிள்ளை ஏதோ சம்திங் ஏதோ மனசில் ஓடிட்டுருக்கு,